மதுவுக்கு எதிராக போராட்டம் நடத்திய மக்கள் அதிகாரம் அமைப்பினர் மீது போலீசார் தடியடி நடத்தியதற்கு மதிமுகவின் பொதுச் செயலாளர் வைகோ கண்டனம் தெரிவித்துள்ளார். தேமுதிக மக்கள் நல கூட்டணி தமாக வேட்பாளர்களை ஆதரித்து ஆர்கே நகர், ராயபுரம், கொருக்குப்பேட்டை, ஆயிரம் விளக்கு, விருகம்பாக்கம் ஆகிய இடங்களில் வைகோ பிரச்சாரம் செய்தார். ஆர்கே நகர் தொகுதியில் போட்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வேட்பாளர் வசந்தி தேவியை ஆதரித்து பிரச்சாரம் செய்த வைகோ அதிமுக மற்றும் திமுகவை கடுமையாக விமர்சித்துள்ளார். மதுவை எதிர்த்து மக்கள் அதிகார அமைப்பினர் தமிழ்நாடு பூரா போராட்டம் நடத்துறாங்களே, நான் ஜெயலலிதாவை கேட்கிறேன், ஈவு இறக்கம் இல்லாமல் அந்த பெண்களை அடித்து இழுத்து மண்டையை உடைத்து அங்க தூக்கி அப்படியே பையன்களை தூக்கி போட்டீங்களே, இது என்ன முசோலினி சர்க்காரா, ஹிட்லர் சர்க்காரான்னு கேட்கிறேன். கோவன் பாடல் பாடியதுக்கு NSA போட பாத்தீங்க, அதே பாட்டை நான் பாடினேன். நீ என்ன இப்படி இப்படி மக்கள் அதிகார அமைப்பு எந்த கட்சியும் கிடையாது. நாட்டில் மது ஒழிய வேண்டும் என்று போராடுகிற சமூக போராளிகள் அவர்களை அடித்து இழுத்து அவர்களை காட்டுமிராண்டித்தனமாக அடித்த போலீஸ்காரங்களை கண்டிக்கிறேன். இதுக்கு காரணமான DGP-யை கண்டிக்கிறேன்.